திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மே மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் 15ஆம் தேதி உச்ச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போக போகிறார். அதே போல புதன் 14ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருந்தார் ரிஷபத்துல. இப்போ இந்த மாசம் 14ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து குருவோட சேர்ந்து சுக்கிரன் குரு சேர்க்கையோட நிற்க போகிறார். அதே போல செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி மீன வீட்டுல இருந்து மேஷ வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாசனி ஒரு போராட்டமா இருந்துட்டே இருந்தது லைஃப்ல எல்லாருக்குமே. நிறைய போர் இது போல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்குதான். இப்போ இந்த 11ஆம் தேதி இதுவும் விலகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான், குருவும் மிதுனத்துலதான் இருக்க போகிறார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டுல இருக்கார். அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு போயிடுவார். இப்போ நம்ம முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இருந்தாலும் யோகம் தான், இங்க வந்தாலும் ஆட்சி பலம் பெறுகிறார். அதனால நன்மைகள் அதிகமாக இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துல 45 நாள்ல இருந்து 48 நாட்கள் வரைக்கும் ஒரு கட்டத்துல இருப்பார். எப்படி இருந்தாலும் 1.5 மாச கணக்கு வரும். அப்படி இருந்தாலும் செவ்வாய் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார். வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகிறது, கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா செவ்வாயிலேயே ராசி அதிபதி வந்து பலம் அதிகமாகும் பொழுது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஹார்ட் எஃபர்ட் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் அதிகமா வருது. இது போல சில சில விஷயங்களை கொடுத்தாலும் கூட நன்மைகளும் அதிகமாக இருக்கு. 6ஆம் அதிபதி 6ல் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், நோய் நொடிகள் விலக போகுது, நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்க போகுது, நாள்பட்டு இருந்து வந்த நோய்க்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. வேலையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பண வரவும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத அமைப்பு. அதே போல பாருங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, இது போல சில சில விஷயங்கள் எல்லாமே பண்ணலாமா, அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கலாமா, போலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகளை நிச்சயமாக செவ்வாய் கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இங்க இருக்கார். அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு போக போகிறார் 14ஆம் தேதிக்கு மேல. அப்ப 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், 14ஆம் தேதி வரைக்கும் குடும்ப விஷயமாக இருக்குது, திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கிறதெல்லாம் பண்ணலாம். ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்றது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, வீட்டுல ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த 14ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் போய் 8ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ கொஞ்சம் திருமணம் புதுசா பாக்குறவங்க பார்க்காம இருக்கிறது, கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருது, சில சில சங்கடங்கள் வருது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் 12ஆம் அதிபதியாக 8ல போய் குருவோட மறையும் பொழுது ஜாதகத்தில் தசா புத்திகள் நல்லாக இருந்தால் விபரீத ராஜயோகமாக திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட் யோகம், MLM சீட்டு போன்ற யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி இங்க இருக்கார் 17ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும், கொஞ்சம் வேலையில பிரச்சனைகளை கொடுத்தாலும், வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்கள்னால, குழந்தைகள்னால, அல்லது உங்களை விட வயது கம்மியா இருக்கிறவர்கள் மூலமாக ஏதாவது சில சங்கடங்களை கொடுத்தாலும், அடுத்தது புதன் இங்க வந்து உங்க ராசியை பார்ப்பார். அப்ப லாபங்கள் கொஞ்சம் பெருக போகுது. இப்ப வேலை போயிருச்சு, அடுத்த வேலை ட்ரை பண்ணாதான் இந்த புதன் வந்ததுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ்ல கிடைக்கிறது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது. ஏன்னா 11ஆம் அதிபதி ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷங்கள் அதிகமாகும், ஆசைகள் நிறைவேறும், உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். எதை நோக்கி போறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகுது. என்ன நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது. சோ இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த புதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் தான் வந்து தொழில கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் இங்க இருந்தாலும் உச்சம்தான், 15ஆம் தேதி போல இங்க வரப்போகுது. அப்ப இந்த 2 வீட்லயுமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். அப்ப தொழிலுக்கு எந்த பங்கம் இல்லை, தொழில் நல்லா செய்யலாம், தொழில் ரீதியாக இந்த சங்கடங்கள் விலகும். அதே போல புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கணவருக்கோ மனைவிக்கோ கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேல ட்ரை பண்றது, அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா நினைச்சீங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேல ட்ரை பண்றது நல்லது.
அப்ப விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குரு மறையறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசனை நம்ம சொன்னாலும் இந்த மாதம் ராசி அதிபதி வலுவாகுது. ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ ஒரு ஜாதகத்தில் வலு பெற்று விட்டால் எப்படி ஜெயிச்சிருவீங்க? ஏதாவது முட்டி மோதி மேல வந்துருவீங்க. எவ்வளவுதான் வந்து உங்க முதுகுல குத்துறாங்க, எவ்வளவுதான் வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க, கீழே தள்ளி விட்டாங்கன்னா மீண்டும் எழுந்து அந்த விஷயத்த செய்யறது ஓடிக்கிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம். சோ ராசி அதிபதி மறைந்தாலும் ஆட்சி பலம் தான். அதனால ஒரு பக்கம் ஒரு பிரச்சனைகள் வந்தால் இன்னொரு பக்கம் அதிகமாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாய் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் இல்லை. உங்க ராசிய சுப கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் பார்க்குது. சுக்கிரன் பார்ப்பாரு, சுக்கிரன் போனா அடுத்து அதே தேதியில புதன் வந்து புதன் உங்க ராசியை பார்க்குது. சோ இதெல்லாம் இன்னொரு ஜாக்பாட் அமைப்பு. ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தை ராசியோ லக்னத்தையோ பார்த்தால் அந்த கிரகத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ இது எல்லாமே யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமில்லை. முடிந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. கொஞ்சம் வண்டி வாகனத்துல போயிட்டு வரும் பொழுது, அதே போல அடுத்தவர்களை நம்புறதுல, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் யோக மாதமே. இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். இப்போ உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் தொட்டு வரும் பொழுது உங்க ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. தசாபுத்திகள் கண்டிப்பாக நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு மாதமும் பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல குரு பயிற்சி, சனி பயிற்சி, வருட பலன்கள் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.